அச்சுறுத்தும் அல்லது புண்படுத்தும் வகையில் கருதப்படும் ஆன்லைன் பதிவுகள் வெளியிட்டது தொடர்பாக இங்கிலாந்தில் ஒரு வருடத்திலேயே 12,000 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கடந்த வாரம் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 2003ஆம் ஆண்டு தகவல் தொடர்பு சட்டத்தின் பிரிவு 127 மற்றும் 1988ஆம் ஆண்டு தகவல் தொடர்பு சட்டத்தின் பிரிவு 1 கீழ் அதிகாரிகள் ஆண்டுதோறும் சுமார் 12,000 கைதுகளை செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சட்டங்கள் மிகவும் புண்படுத்தும் செய்திகளை அனுப்புவதன் மூலமாகவோ அல்லது மின்னணு தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள் வழியாக அநாகரிகமான, ஆபாசமான அல்லது அச்சுறுத்தும் தன்மை கொண்ட உள்ளடக்கத்தை பகிர்வதன் மூலமாகவோ துயரத்தை ஏற்படுத்துவதை குற்றமாக கருதுகின்றன. 2023ஆம் ஆண்டில் மட்டும் காவல் அதிகாரிகள் 12,183 பேரை கைது செய்துள்ளனர். ஒரு நாளைக்கு சுமார் 33. இது 2019ஆம் ஆண்டை விட 58% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது 7,734 கைதுகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன. சில வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வெளியேவும் தீர்க்கப்பட்டுள்ளது. ஆளுநர் பதவி குறித்து அவதூறுகளை கூறியதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து துன்புறுத்தல், தீங்கிழைக்கும் தகவல் தொடர்பு மற்றும் தொந்தரவை ஏற்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் இருவர் விசாரிக்கப்பட்டனர். அவர்கள் கைரேகை பதிவு செய்யப்பட்டு சோதனை செய்யப்பட்டு 8 மணி நேரம் ஒரு அறையில் அடைக்கப்பட்டனர். விசாரணையில் எந்த ஒரு புண்படுத்தும் மொழியோ அல்லது அச்சுறுத்தலோ இல்லை. ஆனால் அவை கேலி செய்யும் தொனி மட்டுமே அதில் இருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையான கைதுகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன.